தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் வீடுகளில் குடிநீர் இணைப்புக்காக பொருத்தப்பட்ட மீட்டர் மற்றும் குழாய்களை இரவோடு இரவாக மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்திருந்த நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குற்றச்சம்பவங்களால் மக்கள் பீதியில் உள்ளனர். திருப்பூர் மாவட்டம் செங்கவல்லி அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை முழுவதுமாக அணைத்தனர். இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்து நாசமானது. முன்னதாக காரிலிருந்து புகை கிளம்பியதும் உள்ளே இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தூக்கில் தொங்கியவாறு அழுகிய நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்டது. சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள கருவேலங்காட்டுக்குள் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் தூக்கில் தொங்கியவாறு அழுகிய நிலையில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து ஒரத்தூர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இருவர் படுகாயமடைந்தனர். இருசக்கர வாகனத்தில் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராமச்சந்திரன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மீது அரசு பேருந்து மோதி படுகாயமடைந்தனர். இருவரும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.